வெல்கம் பேக் டு பிரணேஷ் மூர்த்தி சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா சவுகார்பேட் போயிட்டு இருக்கோம். சவுகார்பேட் எதுக்கு போயிட்டு இருக்கோம்னா திருப்பதி கொடை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம் சவுகார்பேட்டுக்கு. சவுகார்பேட்டில் நம்ம எங்கே இருக்கோம்னா எலிஃபண்ட் கேட். ஓகே, அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ எலிஃபண்ட் கேட்டை என்ன சொல்கிறாங்கன்னா யானை கவனின்னுவாங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ என் கூட என் ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க கிட்ட என்னன்னு கேட்போம் வாங்க. நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னா, திருப்பதி கொடனாலே கவுனி தாண்டிடுச்சா, கவுனி தாண்டிடுச்சான்னு எல்லாரும் கேட்பாங்க. சரி, அது என்னடா அது கவுனி தாண்டிடுச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நாங்க கவுனி தாண்டுற இடத்துக்கே வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கொடைய வந்து 10 திருப்பதி கொடைய தூக்கிட்டு ஓடுவாங்களாமா. ஸோ நம்ம ஏரியாலலாம் ஓட மாட்டாங்க. எல்லாம் ஸ்லோவா கொண்டு போவாங்க. சரி, இங்க ஓடுறதா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஓடுவாங்க அத தூக்கிட்டு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பெருமாள் வந்து அவரோட கல்யாணத்துக்கு குபேரன் கிட்ட கடன் வாங்குனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இங்க ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடனை எங்க அவர் திருப்பி கேட்ற போறாரோன்னு சொல்லிட்டு தான் தி திருப்பதி பெருமாளே ஓடி போற மாரி அந்த கொடைய தூக்கிட்டு ஓடி போறாங்க எல்லாருமே. கடன திருப்பி கேட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவுனி தாண்டுற வரைக்கும் வந்து அந்த கொடை ஓடி வந்துட்டே இருக்குமா. இது ஒரு ரீசன். அது ஏன் கவுனி தாண்டிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இது வந்து நிஜமாவே நடந்தது. அந்த காலத்துல வந்து நம்ம ரோட்ல போறதுக்கு வந்து டாக்ஸ் கட்டுவாங்களாமா. ஸோ அவங்க ஏதோ அந்த வால் டாக்ஸ் ரோட்ல டாக்ஸ் கட்டி தான் அந்த ரோட் வழியா போகணுமாமா. ஸோ அங்க வந்து 6 கேட்ஸ் இருக்கு. அதுல ஒரு கேட் தான் வந்து எலிஃபண்ட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த கொடை வந்து அலோவ் பண்ணாம டிலே ஆயிருக்கு. அந்த இஷ்யூவால தான் வந்து கவுனி தாண்டிடுச்சா அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு சொல்லாயிடுச்சு. அப்புறம் இந்த திருப்பதி கொடை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது 250 இயர்ஸா நம்ம ஊர்ல நடந்துட்டுருக்கு. நம்ம ஊர்னா சென்னையில சென்னை கேசவ பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பதி வரைக்கும் போகுது. 10 கொடை செய்றாங்க. 10 கொடையுமே அந்த கோயில்ல தான் செய்றாங்க. ஆனா ஒரு ஊர்லேருந்து ஒரு திங்ஸ் கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி அந்த கொடைய வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து திருப்பதிக்கு நடந்தே கொண்டு போறாங்க. அந்த 10 கொடையில 8 கொடை வந்து போற வழியிலேயே அவங்க நெறைய பெருமாள் கோயில்ல விட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு 2 பெரிய கொடை மட்டும் தான் திருப்பதிக்கு போய் சேரும். வாங்க அந்த கொடைய எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே வழக்கமாக ஃபாலோ பண்ணுறாங்க நார்த் சென்னையில். சவுத் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா வேறு எங்கேயுமே இது மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை. இது இங்கே மட்டும்தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொடை மட்டும் இல்லாமல் பெருமாளோட தசாவதாரங்களையுமே பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து வேண்டுதலுக்காக பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கங்கே வந்து பேனர் ஸ்பீக்கர்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கும்பிட்டு இந்த விழா வந்து முடிச்சிடுவாங்க.
இப்போ நீங்க பார்க்குறது வந்து சூளை ஏரியா. நாங்க கவுனி தாண்டுறத பார்த்துட்டு, நேரா எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அங்கேருந்து இங்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா, அவங்க அங்க 5:30க்கு பார்த்தது, இங்க வரதுக்குள்ள 8:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அவங்க வந்து அவ்வளோ ஸ்லோவா வந்துட்டுருந்தாங்க. ஒன்லி அங்க கவுனி தாண்டுறது மட்டும் தான் ஸ்பீடா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க. அப்போ அதே பீப்பிள் வந்து திருப்பியும் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா வந்துட்டுருக்காங்க. திருப்பியும் நாங்க இங்க எல்லா சாமி, தசாவதாரம் எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.